மகா கணம் பொருந்திய சிம்மராசி நேயர்களே, இப்போ அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இந்த சிம்மராசிக்கு இந்த சிம்மராசி வந்து நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் யார் சொன்னாலும் வந்து அஷ்டமச்சனி இருக்குது, அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு கொண்டு இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து யாரும் சொல்கிற மாதிரி தெரியல எனக்கு. குறிப்பாக சிம்மராசி அப்படின்னாவே அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடுறது, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம உத்தரவு போடக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படியாப்பட்ட சிம்மராசி நேயர்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது வந்து ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது அதாவது நாம் அடுத்தவங்களை வந்து நாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அறிவு சொல்கிறது, புத்தி சொல்கிறது, அவங்கள யோசனை பண்ணி வைக்கிறது, அதேமாரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது, இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நாம் வந்து அடுத்தவனோட அறிவுரை கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. ஏன்னா எதை தொட்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனை, எதை தொட்டாலும் ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் தொழில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு முடக்கம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது, நமக்கு மட்டும் ஒரு தீர்வு இல்லாமல் ரொம்ப பயமாகவோ ரொம்ப ஒரு படபடப்பாகவோ இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சிந்திக்க வைக்கிற அளவுக்கு வந்து எல்லாமே நம்மளை சுற்றி ஒரு சதி வலையில் ஒரு சிறந்த வலையில் சிக்கனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. அடுத்த குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆணுக்கு ஒரு பிரச்சனை, பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைகள் கொண்டாட ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டாயிட்டு இருக்குது. அடுத்த பார்த்துட்டிங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு தொழில் சொந்த தொழிலாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை அப்படின்னா வந்து ஒரு தனியார் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அந்த அந்த வேலைக்கு போகிறதே நமக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பதில் சொல்ல முடியல, ஒரு நெருக்கடியாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை வந்து கூப்பிட்ற அளவுக்கு, நம்மளை இழுக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இவங்ககிட்டலாம் வந்து ஒரு வண்டு சிண்டெல்லாம் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறேனே அப்படின்ற நம்மளை நாமே நொந்துக்கு போகிற அளவுக்கெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு குறிப்பாக சொல்லும் அப்படின்னா இந்த அதாவது தமிழ் புத்தாண்டு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். எதை தொட்டாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆழமாக சிந்தனை செய்து என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்குங்க. நம்மளை சுற்றி நமக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது, எதுலேயே சிக்க விடணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய பகைகள் சம்பாதிச்சிருக்கோம். நம்ம அதாவது அவங்களுக்கு நல்லது பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்கியிருக்கோம். அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம் இவனும் படணும், இவனும் கண்டிப்பாக வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து சில பேர் வந்து அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிச்சி யார் நமக்கு நன்மை செய்கிறா யார் தீமை செய்கிறா அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்கள் அவங்கள சோதனை பண்ணி சில பேர் ஒதுக்கி விடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம எதுலையாவது வந்து பார்த்துட்டு மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து முதல் ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கங்க. ரெண்டாவது வந்து குடும்பத்தில் என்ன கேட்டாலும் ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளைகளுக்கு தேவைக்கு மீறி நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது வந்து நம்ம சொந்த பந்தம் இருக்கோம், ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் விட வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பெரும்பாலும் நீங்கள் வந்து அவங்க மனைவி குழந்தைகளை பஸ்ஸில் அனுப்ப மாட்டீங்க, காரில் கூட்டிகிட்டு போவீங்க, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவீங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு குடும்பத்தை ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த நிலைமையில் வந்து மறுபடியும் அதே குடும்பத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், ஒரு துணிமணியாக இருக்கட்டும், ஒரு திருவிழாவுக்கு போகும்போது, ஒரு நேரட்ட ஒரு கல்யாண காட்சிக்கு போகும்போது வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் அப்படி சொல்லும்பொழுது வந்து மனைவி எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள் வருது. அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு வந்து வா அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு வாங்க, இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த வருஷம் இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலே நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இதை விட வந்து ஒரு மகாராணி மாதிரி, இதை விட வந்து உங்களுக்கு வந்து ஒரு இளவரசி மாதிரி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சு பேசுங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல வாக்குறுதி கொடுங்க. இது கண்டிப்பாக இதில் நடக்க போகுது, அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். அதனால் வந்து குடும்பத்தை நீங்கள் ஏமாத்துறதில்ல. இது சொல்லும்போது என்கரேஜ் பண்ணும்பொழுது வந்து அவங்க வீட்டில் ஒரு சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி இல்லை, சரி இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமை மாறும் அப்படின்ற அளவுக்கு இந்த அஷ்டம சனியில் வந்து இதுக்கு வரக்கூடிய பாதிப்பு தானுங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. அந்த ராசியில் கேது பகவான் அப்படி சொல்லும் பொழுது
கொஞ்சம் அதாவது வந்து ஒரு கவலைப்பட்டோ இல்லை யோசனை பண்ணிட்டு உக்காந்துட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து உங்களோட பேச்சு கேட்க ஆரம்பிக்காது. அதாவது வந்து நம்ம எப்படி எடுத்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கோசரமாவது நம்ம ஏதோ செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம எந்திரிக்க முடியாது, நடமாட முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்கவே வேண்டாம். அதாவது நம்மளால முடியல அப்படின்னா உலகத்தில் யாராலையுமே முடியாது. அதாவது இது இல்லை அப்படின்னா வந்து நாம் ஜெயிக்கல அப்படின்னா வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாம் செய்ய மறுத்த ஒரு தொழில், ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் செய்கிறான் அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதே வேகம் இருக்கும், அதே துடிப்பும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்துல வந்து ராகு பவன் 7ஆம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் செய்வார் அப்படி சொல்லணும். இந்த இல்லத்தரசிகள் அப்படி சொல்லும் பொழுது வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள் செம்ம ராசியாக இருந்தால். அதாவது வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து நம்மளோட விஷயம் சொல்கிறது, இதுக்கு கொஞ்சம் பெருமையாக பேசியிருப்போம், நம்மளை வந்து புகழ்ந்து கூட நம்ம பேசியிருப்போம். அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம அஷ்டமச்சனி நடந்தாவே நம்ம வந்து வெளிச்ச கிரகம், அதாவது வந்து சிம்ம ராசின்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம். அப்போ எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க, நம்மளை தான் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்குவாங்க. இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி குடும்பம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு. அப்போ நம்ம வந்து பல பேரோட பேச்சுக்கு நம்ம வந்து ஆளாகிறோம், பல பேரோட பார்வைக்கு நம்ம ஆளாகிறோம். இதுக்கு பேர் தான் இந்த கண் திஷ்டி போட்டி பொறாமைன்னு சொல்லுவாங்க. இது எப்படியாப்பட்ட நேரத்துலையுமே வராது. நமக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதோட பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்புகள் வரும் பொழுது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது இத்தனை வருஷம் நம்ம வந்து எதுக்குமே அஞ்சலை, கவலைப்படலை, எதுக்குமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வேதனைப்படாமல் இருந்த இந்த சிம்மராசி இல்லத்தரசிகள் இப்போ கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுற அளவுக்கு இதுக்குன்னு விரதம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், ஏதானு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும். அப்படியாப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி கொஞ்சம் பேசாமல் ஒரு பார்வைக்கு கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிற அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அப்போ அந்த பார்வையிலேருந்து நம்ம தப்பிக்கிறோம். இது கொஞ்சம் நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. அடுத்தாக பிள்ளைங்களை வந்து படிப்பில் வந்து ஒரு கவனம் ரொம்ப வந்து ஞாபக மருதி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஏதோ ஒரு வடிவில் சின்ன சின்ன அடிபடுற அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்கூல்லேயோ ஒரு காலேஜ்லேயோ அவங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு இடம் கொடுக்காம நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையும் அக்கறையும் பிள்ளைங்க மேலே இருக்கணும். பிள்ளைங்கள் வந்து நம்மளை கண்காணிக்கிறாங்க, நம்ம அவங்க வழி நடத்துகிறாங்க, அவங்கள மீறி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. அப்போ எந்த ஒரு தவறு செய்கிறதுக்கு அவங்க அச்சப்படுவாங்க. அடுத்ததாக வந்து ஒரு வேலையில் இருக்கிறவங்க அதேமாரி முதல்ல சொல்லியாச்சு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மேலதிகாரி, கீழே இருக்கிறவங்களும் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கிருங்க. அந்த ஆர்டர் கொடுக்குறது, அதிகாரம் பண்ணுறதை எல்லாம் இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. திருமணம் பண்ணலாம். திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து இந்த அஷ்டமச்சனியில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். என்ன நமக்கு குறையாக இருக்குதோ, வீடு குறையாக இருந்தால் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கல்யாணம் வந்து குறையாக இருக்குதுன்னா அது நம்ம பண்ணலாம். 2வது திருமணம் 3வது திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யோகங்களும் உண்டு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ஜாதகம் வந்துச்சு இல்லை அப்படின்னா அங்கே சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது வந்து இவங்கெல்லாம் கொடுப்பாங்களா, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு வந்து தள்ளி போடாமல் அதுக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். பார்த்தால் நிச்சயமாக வந்து உங்களையும் பிடிக்கும். அப்போ வந்து திடீர் கல்யாணம் ஏற்படும். விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்குன்னு வந்து ஆக்ரோஷமாகவோ இல்லை அப்படின்னா கோபத்தை வழிகாட்டுவோ உங்களோட உண்மையான அன்பு எப்போயுமே ஒரு அதிகார தோரணையாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் அது வந்து உங்களோட நிலைமை, உங்களோட வந்து சம்பளமோ, உங்களோட வந்து குடும்பத்தோட சூழ்நிலை இதெல்லாமே சொல்லி அவங்க புரிய வைக்கும் பொழுது உங்களை ஏற்றுக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டு. அதேமாதிரி 4 பேரோட ஆசீர்வாதத்தோட கல்யாணமும் உங்களுக்கு ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிகள், அதாவது வந்து நீண்ட நாளாக குழந்தை இல்லை, நிறைய கோயில் குளத்துக்கெல்லாம் போனோம், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும், நம்ம சக்திக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் குறிப்பாக வந்து பெண்களாக இருந்தால் நீங்கள் அப்படின்னா கடுமையான விரதம், ஒரு தவம் இருக்கிற அளவுக்கு சரிங்களா. நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு குழந்தை இருக்கணும், இல்லை ஒரு குழந்தை இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஆண் வாரிசு இருந்தால் நல்லாயிருக்கும், பெண் வாரிசு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படியாப்பட்ட நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கஷ்டமாக இருக்கு. அதாவது வந்து நம்ம வீட்லேயே வந்து ஒரு வறுமை சூழ்நிலை இருக்குது, முன்ன மாதிரி தொழில் இல்லை, முன்ன மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு கிடைக்கிறது வந்து தள்ளி போட வேண்டாம் சரிங்களா. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் தள்ளி போட வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அதனோட திசைகள், புத்திகள், ராசிகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஆகும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பக்கபலம் இன்னும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு நம்ம முயற்சிக்கு உண்டான
ஒரு வெற்றி இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தையோட நேரத்துக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் தமிழ் வருஷத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தாயாகவோ, தந்தையாகவோ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை சீராக தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். துணிச்சலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா, தியானம், உடற்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக வந்து உடம்பு நம்மளோட பேச்சு கேட்கும். இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். சில பேர் வந்து இடங்கன வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வீடு கன கட்டலாமா அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் கூட வந்து சில பேருக்கு இவங்ககிட்ட எப்புட்றா காசு இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீடு கட்டிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு அங்கலாப்பு இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் காரணம். சின்னதாக நீங்கள் ஆரம்பித்தாவே ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து வீண் செலவு, விரை செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வீண் செலவு, விரை செலவு சுப செலவாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கடகால் போடுறதோ இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு ஒரு பூமி பூஜையோ, இல்லை ஒரு ஜன்னல் மாற்றுறதோ, இல்லை அப்படின்னு நிலவு மாற்றுறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நீங்கள் போட்டுருங்க. அப்போ ஒட்டுமொத்த கவனம் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி அதில் நம்ம ஏற்படும். அதனால் வந்து வீண் செலவு, விரை செலவு, தண்ட செலவு இதெல்லாம் வராது. நிம்மதிக்காக அங்கே போகிறேன், அதே சந்தோஷத்துக்கு அங்கே போகிறேன், எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலோ, ஒரு தவறான முடிவு சொல்கிறதுக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சரிங்களா, ஒழுக்கமாக இருக்கிறது எப்படி, நியாயமாக இருக்கிறது எப்படின்றது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முன்னேற்றம் காணலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதாவது வந்து தினமும் காலையில், அதாவது 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சிருங்க. சிம்மராசியாக இருந்தால் 5:30 மணிக்கு சூரியன் உதிக்காதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 விளக்கு வீட்டில் ஏற்றுங்க. சாமி படத்தாண்ட 3 விளக்கு வீட்டில் ஏற்றி மனசார உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி, நான் போகிற காரியம் நல்லா இருக்கணும், என் கடன் பிரச்சனைகள் தீரணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து நான் சந்திக்கக்கூடாது. நமக்கு வந்து சில பேர் கோர்ட்டு கச்சேரி, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து போனாலும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கணும். அப்படின்ற அளவுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போனாவே அன்றைக்கி நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நாள் கண்டிப்பாக நீ நினைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். பயப்பட தேவையில்லை, ஒதுங்கி இருக்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இது மட்டும் பண்ணுங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கருப்பு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது வீட்டில் சொல்லி வேக வச்சுட்டு போயிட்டு ஒரு 4 பேர் 5 பேருக்கு நீ கொடுத்தா கூட போதும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டம், அந்த பிரச்சனை அந்த அன்னதானத்தில் வந்து நமக்கு இன்னும் ஒரு நல்ல யோகமாக நமக்கு அமையும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்மராசி பற்றி பொதுவான தகவல்கள். இதில் சில பேருக்கு திசைகள் மாறும், புத்திகள் மாறும், அந்தரங்கள் மாறும். அதேமாரி வந்து அந்த கிரகங்கள் மாறுபடலாம். அதனால் வந்து இது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. அதாவது பொருந்தாதவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கணும். அந்த ராசி கட்டத்தை கரெக்டாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, நமக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது, எது நீச்சமாக இருக்குது, எது உச்சமாக இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த அஷ்டமச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு, இதில் இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். என்னோடய நம்பர் கீழே இருக்குது. தொலைபேசி வாயிலாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ என்னை தெரியப்படுத்தி எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் எதிர்காலத்தை அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை மட்டும் தேடுங்க. இந்த காணொலி முதலாக பார்க்குறவங்க வந்துங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆளுன்ற பட்டன் நீங்கள் அமைத்திக்குங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேரை, இந்த லைக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து இது பயன்படும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா சில ஒரு மாற்று வழியில் யோசனை பண்ணுவாங்க. வணக்கம். நாயை கட் பண்ணு. அப்புறம் கடைசியில் இதில் பார்க்காமே நீ